ரொம்பவும் உணவு ரொம்பவும் சுவையாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. அது நம்மளை அது மிகவும் தவறு, குற்றம். உணவு ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாது. ரொம்ப சுவையான உணவுகளுக்காக நீங்கள் அந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். அதாவது இயற்கையான உணவில் ரொம்ப சுவையாக இருக்குதா, அதில் நீங்கள் சாப்பிட்லாம். ஒரு மாம்பழம், ஒரு 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 பேரிச்சை பழம், ஒரு அரேபிய பேரிச்சை பழம், இதெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இயற்கை உணவுகளில் நீங்கள் எவ்வளோ சுவை வேணாலும் நீங்கள் தேடி போகலாம். ஆனால் ஒரு செயற்கை உணவுகள் இருக்குல்ல, சமையல் உணவுகள், அதிலெல்லாம் ரொம்ப சுவையை எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப சுவையான உணவுகளை சாப்பிட்டு அந்த மாதிரி சாப்பிடணுன்னு கனவெல்லாம் காணாதீங்க. அல்வா, அப்புறம் பரோட்டா, பிரியாணி, அல்லது ஐஸ்கிரீமு, இந்த மாதிரி பேக்கரி உணவுகள், குலோப் ஜாமு, அந்த மாதிரி நிறைய சுவையான உணவுகள்லாம், பயங்கரமான உணவுகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி சுவையான உணவுகளுக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க. சுவையான உணவுகளை வெறுக்க பழகிக்கொள்ளுங்கள். ஒரு எளிமையான வாழ்க்கைக்கு அதுதான் தேவை. ஏன்னா பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டதுக்கே காரணம் உணவுகளில் சுவையை விரும்பி தான் பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. பெண்களும் அடிமையானார்கள். அந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எதுக்காக பெண்கள் வீட்டிலே உட்கார வச்சாங்க அப்படின்னா, வீட்டிலே உட்கார்ந்தால் தான் பெண்கள் சுவையாக சமைக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. உணவை சுவையாக சமைத்து பரிமாறுவதற்கு ஒரு ஆட்கள் தேவை. அதை பரிமாறணும், அது வேறு ஒரு அழகு, அது ஒரு இது. அந்த மாதிரி அடிமைத்தனத்தில் அதிகமான அடிமைத்தனம், அந்த மாதிரி ஒரு பரிமாறணும், இவரே பண்ண மாட்டேன், அந்த மாதிரி அளவுக்கு அதிகமான ரொம்ப சுவையாக சமைக்கணும், அது ஒரு பெண்களுக்கான ஒரு தகுதி. அதனால் சுவையாக சமைப்பதற்காகவே பெண்கள்லாம் படிக்க தேவையில்ல, வெளியே வேலைக்கு போக தேவையில்ல, அதனால் வீட்டிலே இருங்க அப்படின்னு பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சுவையும் அதனால் நீங்கள் சுவைக்கு அடிமையாகினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பெண்களையும் அடிமைப்படுத்துவீங்க. பெண்களாக இருந்தால் அடிமைத்தனத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஏன்னா இப்போ ஆண்களோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்குது, ரொம்ப சுவையான உணவுகளை சாப்பிடணுன்னு ஆண்கள் எதிர்பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவனுக்கு அடுத்த யோசனை என்ன வரும் அப்படின்னா, இந்த மாதிரி சுவையாக சமைச்சு போடுறதுக்கு ஒரு பெண்கள் ஏதாவது பொண்டாட்டி இருந்தால் நல்லாயிருக்கும், சுவையாக சமைச்சு போடுற ஒரு பெண்டாட்டி தேவை அப்படின்னு தான் அவன் ஆசைப்படுவான். உடனே பெண்கள் என்ன பண்ணுவாங்க, சரி இது மாதிரி எதிர்பார்க்குற ஒரு ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதனால் நம்ம சுவையாக சமைக்கணும், சுவையாக சமைக்க தெரிந்து கொண்டால் அதை சுவையாக சமைச்சு போடலாம், அதை நம்மளும் சாப்பிடலாம். அதாவது பெண்களுக்கும் அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் அப்போது ஆண்கள் எதிர்பார்க்குற அந்த அடிமைத்தனத்திற்கு அவர்கள் உடன்பட்டு விடுவார்கள். ஏன்னா பெண்களுக்கும் ரொம்ப சுவையான உணவுகளை சாப்பிட எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆண்களுக்கும் அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது ஆண்கள் என்ன சொல்கிறான், எனக்கு சுவையாக சமைச்சு போடணும், நீ வீட்டிலே உட்காந்து சமைச்சு போடு. அப்போ பெண்கள் என்ன, ஆமாம் நான் சுவையாக எனக்கும் சுவையான உணவுகள் ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வீட்டிலே உட்காந்து, ஏன்னா அதையே வெறும் வேலையாக செஞ்சால் தான் சுவையான உணவுகளை சமைக்க முடியும். அதே நீ வெளியில் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு சுவையான உணவுகளை சமைக்க முடியாது. அவசரமாக ஏதாவது அப்போதைக்கு ஒரு அவசரத்துக்கு தான் நீங்கள் உணவு சமைக்க முடியாது. சுவையாக சமைக்கணும்னா அதுக்குன்னு நேரம் செலவழிக்கணும். நேரம் செலவழித்தாதான் நீங்கள் சுவையான உணவுகளே சமைக்க முடியும். அதனால் வெளியில் வேலைக்கு போகிறத விட்டுடுறேன், நான் வீட்டிலே உட்காந்து சுவையான உணவுகளை நான் சமைக்கிறேன், எனக்கும் சுவையான உணவுகள் தேவை, உங்களுக்கும் சுவையான உணவுகள் தேவை, அதனால் நான் வீட்டிலே இருந்துக்கிறேன், உங்களை அடிமையாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள். அதனால் நீங்கள் சுவையான உணவுகளை உணவில் ரொம்ப சுவையான தேடி ஓடாதீங்க என்றைக்குமே. அப்படி ஓடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது பெண் அடிமைத்தனத்துக்கு அதுதான் காரணம். பெண்களை சமைப்பதற்காக ஏதாவது பொண்ணு பார்க்கும்போது கேட்பாங்கள்ல, பொண்ணு நல்லா சமைப்பாளான்னு கேட்பாங்களே, ஏன் சுவைக்கு அடிமையாகி தான் அந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால் அந்த அளவுக்கு அதிகமான சுவைக்கு ஆசைப்படவே கூடாது. அளவுக்கு அதிகமான சுவைக்கு ஆசைப்படுறது எப்படிப்பட்டதுன்னா, நீங்கள் எனக்கு ஏசி வேணும், பெட்டு வேணும், பெரிய மாளிகை வேணும்னு ஆசைப்படுற மாதிரி தான். இது சுவை ஆடம்பரம். சுவையில் நீங்கள் ஆடம்பரத்தை எதிர்பார்க்குறீங்க. ஒரு வீட்டில் ஆடம்பரத்தை எதிர்பார்க்குறத எனக்கு பெரிய மாளிகை வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறத நம்ம வரவேற்க மாட்டோம். அதே போல் தான் என்றைக்குமே எனக்கு ரொம்ப சுவையாக இருக்கணும், ஒரு சாப்பாடு ரொம்ப சுவையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது ரொம்ப ஆடம்பரமாக சொகுசாக வாழ்வதற்கு ஆசைப்படுவதற்கு இணையானது. இது சுவை ஆடம்பரமும். அது மாதிரி உடை ஆடம்பரம்னு ஒன்று இருக்குது. ரொம்ப விலை உயர்ந்த பட்டு புடவைகளையோ, விலை உயர்ந்த ஆடைகளை அணிவது, விலை உயர்ந்த காலணிகளை அணிவது, விலை உயர்ந்த நகைகளை போடுவது, இப்படி அந்த மாதிரி அதுதான் அது மாதிரி ரொம்ப சுவையான உணவுகளை நீங்கள் ஆசைப்பட்டீங்கனாலும் அதுக்காக நிறைய விலை கொடுக்க வேணும், அதுக்காக மெனக்கிட்டு நேரத்தை வேறு செலவழிக்கணும். ரொம்ப சுவையாக ரொம்ப ஆடம்பரமாக நீங்கள் எல்லாத்தையும் எதிர்பார்த்தீங்கன்னா, உணவாக இருந்தாலும் சரி, ரொம்ப சுவையாக இருந்தாலும் சரி, அதுக்காக நீங்கள் நேரத்தை செலவழித்து உழைச்சாதான் அந்த மாதிரி சுவையான உணவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நேரம் வீணாக போகும். ஏன்னா தினசரி வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயம் பண்ண வேண்டியிருக்கு.
தினசரி வாழ்க்கையில் யோகாசனம் பண்ணணும், உடற்பயிற்சி பண்ணணும், வேலைக்கு போகணும், தொழில் செய்யணும், அப்புறம் வந்து தொழில் செய்யணும், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், விளையாடணும், இப்படி நிறைய வேலைகள் நம்ம தினசரி வாழ்க்கையில் விளையாடணும், ஆடணும், பாடணும், இந்த மாதிரி நிறைய வேலைகள் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீ சுவையான உணவுகளை எதிர்பார்த்தோன்னா அந்த சுவையான உணவை தயாரிப்பதற்கே தினசரி 2-3 மணி நேரம் போயிடும். காலை உணவை சுவையாக தயாரிப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் தேவை, மதிய உணவை சுவையாக தயாரிப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் தேவை, அப்புறம் இரவு உணவை சுவையாக தயாரிப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் தேவை. இப்படி 6 மணி நேரம் சமைக்கிறதுலே போயிடும். அப்போ என்ன ஆகும்னா நீ வெளியே வேலைக்கு போக முடியாது, வெளியில் வேலைக்கெல்லாம் நீ போக முடியாது. அப்புறம் வந்து விளையாடுவதற்கு உனக்கு நேரம் கிடையாது, உடற்பயிற்சி செய்வதற்கு நேரம் கிடையாது, ஆடுவதற்கும் பாடுவதற்கும் குடும்பமாக உட்கார்ந்து பேசுவதற்கும் உனக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அதனால் எப்போவுமே எளிமையான சுவைக்கு ஆசைப்படுங்க. ஒரு மாடு பாருங்கள், புல்லை திங்குது, அது என்ன எனக்கு ரொம்ப சுவையாக வேணும்னா கேட்குது. அந்த புல்லெல்லாம் பறித்து எனக்கு ஒரு பொரியல் பண்ணி அதில் வந்து பெப்பர் தூவி ஒரு டேஸ்ட்டாக எனக்கு கொடுங்க, அப்போ அது சாப்பிட்டு புல்லை சாப்பிட்டு முடித்த உடனே எனக்கு ஒரு ஜூஸ் ஒன்று வேணும் அப்படின்னா கேட்குது. அது வந்து எளிமையான சுவை, கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த எளிமையான சுவைக்கு தான் ஆசைப்படும். அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும்னா பெரும்பாலும் கிடைக்கிறத சாப்பிடணும். கிடைக்கிறத சாப்பிட்ணுன்னா அதுக்காக, அதாவது சாப்பிடக்கூடாதவைகள்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் ஒதுக்கிடணும். அது கிடைப்பதாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாது. அது தாராளமாக கிடைத்தாலும் எதை சாப்பிடக்கூடாதோ அதை சாப்பிடவே கூடாது. தாராளமாக கிடைத்தாலும் ஏராளமாக தாராளமாக, அதாவது சாப்பிடக்கூடாத உணவுகள்னு நான் என்ன சொல்கிறேன், தானியங்கள், அப்புறம் வந்து மாமிச உணவு, மீன் மற்றும் முட்டை உணவுகளை நான் சொல்கிறேன். அது வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைச்சாலும் அதுலேருந்து ஒன்றை கூட சாப்பிடாதீங்க. நாமெல்லாம் எதை சாப்பிடணுன்னா காய்கறி பொரியல், காய்கறி கூட்டு, கீரை பொரியல், கீரை கூட்டு, பச்சை காய்கறிகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், தேன், பால், தயிர், மோர், இதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி எதையெல்லாம் நாம் சாப்பிடலாமோ, எதையெல்லாம் நாம் சாப்பிடுவதற்கு இயற்கை நம்மை அனுமதித்திருக்கிறதோ அந்த வகைகளில் கிடைப்பதை சாப்பிடுங்க. அதில் கிடைப்பதை அப்படியே சாப்பிடுங்க. உடனே அதையும் சுவையாக மாற்றாதீங்க. போய் அதையும் பயங்கர சுவையாக மாற்றி ஒரு 2 மணி நேரம் சமைச்சி அடுப்பில் வேகாத அந்த அடுப்பில் வெந்து போய் வெக்கையில் போய் அதை போட்டு தாளித்து அது ஒரு பிரட்டி ஒரு ரெசிப்பியாக ரெடி பண்ணி அதையும் சுவையாக சாப்பிடாதீங்க. ஆக வந்து அளவுக்கு அதிகமான சுவைக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க. காய்கறி பொரியல், கீரை பொரியலை சாப்பிட்டா கூட அதுலேயும் நீங்கள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமான சுவையாக மாற்றி சாப்பிட ஆசைப்படாதீங்க. அளவுக்கு அதிகமான சுவை என்பது ஆபத்தானது, அது அடிமைத்தனம் நிரம்புது, சோம்பேறித்தனம் நிரம்பியது. அதனால் அதை என்றைக்குமே வந்து ஆசைப்படாதீங்க. அது டக்குன்னு சமைக்கணும், ஒரு 10-15 நிமிஷத்தில் சமைச்சு முடிச்சிடணும், மணிக்கணக்காக சமைக்கவே கூடாது. அப்புறம் மற்ற வேலைகள்லாம் பாதிக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் கடமைகள் இருக்குது. விளையாடணும், ஆடணும், ஓடணும், பாடணும், தொழில் செய்யணும், குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், உட்காந்து பேசணும், பெரியவர்களுக்கு உதவி செய்யணும், இப்படி நிறைய வேலை, உடற்பயிற்சி செய்யணும், இப்படி நிறைய வேலைகள் இருக்குது. பிஸியாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது வெறும் உணவை தயாரிப்பதற்காகவே தினம் 5 மணி நேரம் செலவழிப்பீங்களா? அது வந்து தப்பு. அதனால் அது வந்து குற்றம் கூட. நேரத்தை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு குற்றமாக அது மாறிவிடும். என்றைக்குமே அளவுக்கு அதிகமான சுவைக்கு ஆசைப்படாதீங்க. இயற்கை உணவுகள்லேயே உங்களுக்கு அளவுக்கு அதிகம் ரொம்ப அற்புதமான சுவையெல்லாம் இருக்குது. மாம்பழம், பேரிச்சை பழம், அரேபிய பேரிச்செல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதுபோதும் இயற்கையே அவ்வளோ அருமையான சுவையை கொடுத்து வைத்திருக்கிறது. சப்போட்டா பழம் எவ்வளோ சுவை நிறைந்தது, கேரட்டு, அந்த மாதிரி அதுலேயும் இயற்கை உணவுலேயும் நம்ம சுவைக்காகவே அடிமையாகக்கூடாது. இயற்கை உணவுலேயும் நம்ம என்ன பண்ணோம், வேப்பிலை அதெல்லாம் சாப்பிட்ணும், துளசி இலை, மூலிகை, கீரை வகைகள், பச்சையாக கீரைகளெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு, கற்றாழையெல்லாம் சாப்பிட வேண்டியிருக்கு. கற்றாழையை ஒருத்தர் சாப்பிட்றாரு பச்சையாகவே, தோலோடே சாப்பிட்றாரு. அந்த மாதிரி அப்புறம் நிலவேம்பு குடிநீர், அப்படி கசப்பான அனுபவங்கள்லாம் வந்து இனிமையான வாழ்க்கையை இனிமையாக மாற்றக்கூடியது. அதையும் நம்ம தேடிப்போம்.